நாங்களும் போய் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை லேடிஸ் தான் பண்றோம். ஆனா லேடிஸ் போய் எவ்வளவு தூரம் போய் தண்ணி தூக்க முடியும்? அவங்க பைக் வச்சிருக்காங்க போய் தூக்கலாம். பட் இதை நடக்க முடியாதவங்க எங்க போய் தண்ணி தூக்குவாங்க? இப்போ இருக்கு பக்கத்துல ஒரு அடிபைப் இருக்கு, ஒரு டேங்க் இருக்கு, நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்னாலும் ஒரு சோர்ஸ் கூட இங்க கிடையாது. சொல்றதுக்கே ரொம்ப வெக்கைக்கடா இருக்கு. ஊராட்சியில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கே ரொம்ப வெக்கைக்கடா இருக்கு. கல்லூரி கிராமத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இந்த கிராமத்தில் வந்து ஒரு 3 வருஷத்தில் ஒரு 6 வாட்டி சாலை மறுப்பு பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கட்சி சார்பாகவும் பண்ணியிருக்கோம், தனிப்பட்ட முறையிலையும் பண்ணியிருக்கோம், கிராம சார்பாகவும் சாலை மறுப்பு பண்ணியிருக்கோம். அவங்க நீர்வளத்துறையில் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இதுக்கு என்ன சொல்லுன்னு கேட்டால், வீட்டுக்கு வீடு வந்து மோட்டர் வச்சு எடுத்துறாங்க. உண்மை. இன்னொன்று என்னென்னு கேட்டால், நிலத்தடி நீர் இருக்குது, அதில் ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. கொள்ளிட தண்ணி நம்பியே இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை இந்த கிருஷ்ணாபுரியில் வந்து என்னென்ன கொள்ளிட தண்ணி நீர்நிலை தேர்ந்தெடுத்து அவங்க பஞ்சாயத்தில் ஒரு 4 இடத்துல போர் போட்டு பைப்பு போட்டுருந்தா இந்த பற்றாக்குறையை கொஞ்சம் அரசாங்கம் சரி பண்ணலாம். ரெண்டாவது தண்ணி வந்து கூடுதலாக கொஞ்சம் வேணும். எப்படின்னா அங்கேருந்து வந்து இந்த கருவப்புஞ்சேரி கிராமத்துலேருந்து கள்ளிக்குடிக்கு வருது சின்ன ஒரு 6 இன்ச்சு குழாவில் தான் வருது. பெரிய குழாவில் போட்டு அதை கொஞ்சம் பம்பிங் நேரடியாக கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் குறையும். ஒரு 5000 லிட்டர் தராங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு 20000 லிட்டர் கொடுத்தாங்கன்னா கூட ஒரு கொஞ்சம் சரி பண்ணலாம். இதெல்லாம் வேற ஒன்றும் கோரிக்கை. தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். திருவாரூர் மாவட்டம் கள்ளிக்குடி ஊராட்சி முத்துப்பேட்டை பிளாக்கு. தண்ணி எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 1 மாசம் இல்லை 2 மாசத்துக்கு ஒரு தடவை விடுறாங்க. நாங்கள் 4 தடவை போராட்டம் பண்ணிட்டோம். 4 தடவையும் வந்து பேசிட்டு நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு நேரம் தண்ணி விடுறோன்னு எழுதி வாங்கிட்டு போறாங்க. ஆனால் தண்ணி சரியா வர்றதே கிடையாது. நாங்கள் குடிக்க தண்ணி இல்லாம 37 குடும்பம் இந்த கிராமத்தில் மட்டும் இருக்கு. இந்த ஏரியாவில் மட்டும் 37 குடும்பத்தில் 14 பேர் முடியாதவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் எங்க போய் தண்ணி வாங்குவாங்க? எல்லாருக்கும் தண்ணி கண்டிப்பா கொடுத்தானே ஆகணும். இவங்க பஞ்சாயத்துல உள்ளவங்க நாங்க தர்றோம்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஏரியா தண்ணி வருதுன்னு சொல்றாங்க, பாக்கி ஏரியா தண்ணி வர்றதே கிடையாது. தண்ணி இல்லாம நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க அடிக்கடி வந்து போராட்டம் இப்படியே ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறதா? இதுக்கு என்ன முடிவு சொல்றாங்க அவங்க? இன்னும் காலையில நாங்க 8 மணிக்கு போராட்டம்னு சொல்லி நேற்றே நாங்க அறிக்கை கொடுத்துட்டோம் வீடியோவுக்கு. அவங்க வந்துட்டு காலையில சொல்றாங்க நாங்க வந்துட்டு திருவாரூர் மீட்டிங்ல இருக்குன்னு சொல்றாரு. இன்ன வரல அவர் வரல. இவ்வளவு மக்கள், இவ்வளவு பஸ் மறைச்சு கிடக்கு, இவ்வளவு மக்கள் உட்காந்துருக்காங்க. காலையில எழுதி யாருமே சாப்பிடாம வந்திருக்கோம். 8 மணிக்கு வந்தவங்க யாராவது சாப்பிட்டு வந்திருப்பாங்களா? இந்த தண்ணிக்காக தானே நாங்க வந்து உட்காந்துருக்கோம். ஏன் இன்னும் அவங்க மயக்கம் போட்டு 2 பேர் வந்தாங்கம்மா அங்க அமைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. ஏன் இன்னமும் அவங்க வரல? கேட்டா நான் மீட்டிங்ல இருக்கேன். எத்தனை அலட்சியப்படுத்துறாங்க? ஏன் அலட்சியப்படுத்துறாங்க அவங்க? இந்த குடி தண்ணீர் பிரச்சனைங்கிறது தொடர்ச்சியா நீடிச்சுக்கிட்டே இருக்கா? தொடர்ச்சியா நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அது வந்து யாரும் நாங்க வருவாங்க, நாங்க மறைக்க வர்றப்ப கூப்பிட்டு வச்சு நாங்க சரி பண்ணி தர்றோம்னு சொல்றது அது பண்றதே கிடையாது. இங்க வந்து அடிபைப்பு தண்ணி கிடையாது எங்களுக்கு. அப்படிங்கிறப்ப அவங்க தண்ணியை முறையா விடணுமா விடுறது இல்லையா? விட மாட்டாங்க. அதுக்கு எங்களுக்கு தீர்வு காணணும்.